அன்பில் நிறைவை கண்டிட அழைப்பு. நிறைவு என்பது ஒன்றை முழுமையாக நிறைவு செய்வதையும் எந்த குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்வதையும் குறிக்கிறது. அன்பால் நிரம்பிய நிறைவான வாழ்க்கைக்கு அழைக்கிறார் இயேசு. நான் சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்க வரவில்லை, அவற்றை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று மத்தேயு நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். நிறைவேற்றுதல் என்பது வெளிப்புறமாக கட்டளையை பின்பற்றுவதல்ல, அது கடவுளின் கட்டளைகளின் ஆழ்ந்த அர்த்தமான அன்பை நிறைவாக வாழ்வதாகும். அன்பே அனைத்து சட்டங்களின் இதயமாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியில், உன் இறைவனாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று இயேசு கூறியுள்ளார். அன்பில் நிறைவை இழக்கும்போது கோபம், காமம், நம்பிக்கையின்மை, பொய்மை ஆகியவை நம் இதயத்தில் நுழைகின்றன. இவை உள்ளார்ந்த வெற்றிடத்தின் அறிகுறிகள். ஆகவே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் 37 வரை உள்ள இறைவார்த்தைகளில், கொலைக்கு முன் எழும் கோபத்தை கடக்க வேண்டும், விபச்சாரத்திற்கு காரணமான இச்சை உணர்வை தவிர்க்க வேண்டும், பொய்யான ஆணையிடலை செய்ய தூண்டும் பொய்மையை களைந்து உண்மை பேச வேண்டும் என்று அன்பின் கட்டளைகளின் ஆழ்ந்த அர்த்தத்தை இயேசு விளக்குகிறார். இந்த அன்பின் சட்டத்தை நிறைவேற்றுவோருக்கான பலனை இந்த கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து போதிப்பவர் விண்ணரசில் பெரியவர் என அழைக்கப்படுவார் என்றும் இயேசு உறுதிப்படுத்தி கூறுகிறார். வரலாற்றில் இத்தகைய பெரியவர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆபிரகாம் லிங்கன், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மகாத்மா காந்தி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அன்னை தெரசா போன்றோர் தங்களது அன்பு நிறை செயல்களாலேயே இன்றும் நினைவு கூறப்படுகின்றனர். நாமும் கடவுளையும் சக மனிதர்களையும் நிறைவாய் அன்பு செய்து இறையாட்சியின் ஆசீர்களை அனுபவித்து மகிழ்வோம், பிறரை மகிழ்விப்போம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.